ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு நான்வெஜ் டிஷ் செய்யலாம். நான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கிறது பெப்பர் சிக்கன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முதல்ல ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஸ்பைசஸ் ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிரிஞ்சி இலை, ஒரு ஹாஃப் பிரிஞ்சி இலை, 1 இன்ச்சு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 6-7 கிராம்பு. இது நல்லா பொரியட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பைசஸ் பொரிஞ்சிச்சு. 1 கப்பு சின்ன வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ், தோல் உரித்து மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். அவங்களுக்கு எப்பவும் சொல்கிற மாதிரி கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. குயிக் அண்ட் சாஃப்ட் ஆகிறதுக்கு. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலை அண்ட் 1 மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 சின்ன தக்காளி பழமாக எடுத்து நல்ல சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வேகட்டும். இப்போ இது நல்லா வெந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. அப்போ நல்ல ஃப்ளேவர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது கூடவே என்னோடய ஸ்பெஷல் மசாலா பெப்பர், ஸ்பைசஸ், க்ரீன் சில்லி, மல்லி இலை, அதெல்லாம் சேர்த்து செஞ்சு பேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதை சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு நம்ம வேறு எந்த மசாலையும் சேர்க்க போகிறதில்ல. ஒன்லி இந்த பெப்பர் மசாலா. இது நல்லா ஒரு 2 நிமிஷம் வாசமும் போகட்டும், பச்சை வாசம் போகட்டும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மசாலா பாருங்கள், பெப்பர் சிக்கனோட மசாலா நல்லா பச்சை வாசனையெல்லாம் போய் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம இப்போது சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிக்கனை இந்த பாருங்கள், இவ்வளோ பெரிய பீசஸ் கட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு வேறு மசாலையே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெப்பர் மசாலா அரைச்சி போட்டிருக்கோம் இல்லையா, இந்த சிக்கன் வந்து நல்லா வேகும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெப்பர் சிக்கன் இப்போது நல்லா குக் ஆகி தண்ணியும் வற்றி ஒரு செமி கிரேவியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ட்ரையாக பண்ணணுன்னாலும் நீங்கள் ட்ரையாக பண்ணிக்கலாம், கொஞ்சம் கிரேவியாக பண்ணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் வெந்துருச்சு. எனக்கு வந்து செமி கிரேவியாக தான் வேணும். அதனால் நான் இந்த ஸ்டேஜில் இப்படியே ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சுவையான பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இது நீங்கள் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். சப்பாத்தி, பரோட்டா எதுக்குனாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். See you in the next video.